மணி 7 ஆயிடுச்சு. நாம எல்லா வேலையும் முடிச்சாச்சு. எல்லா வீட்லயும் விளக்கு போட்டாச்சு. அம்மா இன்னும் வரலையே, எங்க போயிருப்பாங்க? அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க போனாலும் அம்மா இவ்வளவு நேரம் இருந்ததில்ல. எங்க போயிருப்பாங்க? ஹலோ, 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? அம்மாவை காலையில இருந்து காணோம். எங்க போயிருப்பாங்கன்னு தெரியல. அம்மாவை காணோமா? ஒருவேளை காக்கா தூக்கிட்டு போயிருக்குமோ? அடிச்சனா சரி. அம்மா ஏதாவது கடைக்கு போயிருப்பாங்க, இல்ல கோயிலுக்கு போயிருப்பாங்க, ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூட போயிருக்கலாம். நீங்க வாங்க, கம் கம் கம். நாங்க 4 மணிக்கு வந்தப்பவே அம்மா இங்க இல்ல. இப்ப மணி 7 ஆயிடுச்சு. எங்க போயிருந்தாலும் அம்மா இவ்வளவு நேரம் இருக்க மாட்டாங்களே. இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா இருந்துதானே ஆகணும். அம்மா என்ன சின்ன குழந்தையா? வந்துருவாங்க. நீங்க உங்க ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டீங்களா? அப்பா போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன், நீங்க இங்கே இருங்க. அப்பா, அம்மாவை இன்னும் காணோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்காவது ஃபோன் பண்ணி கேளுங்கப்பா. பண்றேன். ஹலோ. ஹலோ, நான் கோதண்டம் பேசுறேன். சொல்லுங்க. கனக அங்க வந்தாளா? வரலீங்களே. வரலையா? இல்ல வந்திருப்பாளன்னு தான் ஃபோன் பண்ணேன். வேற ஒன்றும் இல்லை. வர கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், வந்துடுறேன். கனகம் வந்தாளா? இல்லையே, என்ன விஷயம்? இல்ல சும்மா தான் கேட்டேன். இல்ல வந்ததுமே திருப்பி நான் ஃபோன் பண்றேன். ஹலோ, நான் சுமதி பேசுறேன். என் வைஃப் கனகவல்லி அங்க வந்தா போலையா? வரலையே. வந்தா உடனே ஃபோன் பண்ண சொல்லவா? சரி. எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்கடா உங்க அம்மா? மணி 9 ஆச்சு. ஸ்டேஷன்ல போன் இருக்கு, இங்க வீட்லயும் போன் இருக்கு. போதாததுக்கு என்கிட்ட மொபைல் வேற இருக்கு. ஒரு ஃபோன் பண்ண வேண்டாமா? அட ஃபோன் பண்ணி எப்போ வருவேன்னு சொல்ல வேண்டாமா? எங்க போயிருக்கேன்னு கூட சொல்லாம போயிட்டா. வரட்டும், நான் பாத்துக்கிறேன். வரட்டும். அப்பா. என்னடா? ஒண்ணும் இல்ல. அப்பா, அம்மா எங்கப்பா? அது தெரிஞ்சா நானே போய் ஒரு அறை விட்டு கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேனா? அப்பத்துல இருந்து தொண இது வரைக்கும் நீங்க 2 பேரும் 1008 வாட்டி கேட்டுட்டீங்க அம்மா எங்கன்னு. எனக்கு மட்டும் என்ன தெரியும்? நானும் இப்பதானே போலீஸ் ஸ்டேஷன் வரேன். பொம்பளைனா பொறுப்பு வேணும். எங்க போறேன் எப்போ வரேன்னு புருஷன்கிட்ட சொல்லிட்டு போனோம். அட பிள்ளைங்க கிட்டயாவது சொல்லிட்டு போனோம். இவளுக்கு போன இடம், வந்த இடம். உங்க அம்மா வரட்டண்டா, நான் வச்சுக்கிறேன். ஹாய், அம்மா வந்தாச்சு. கதவு திறடா சீக்கிரம். அம்மா, 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 அம்மா. கனகு, அம்மா இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் டாடி. அப்ப யார் காலிங் பெல் அடிச்சது? ஹலோ, யார் அது? கௌரி, இது அம்மா தானே? ஆமா. புடி.
என்ன சார் எப்படி இருக்கீங்க? பொண்டாட்டியை காணோன்னு நீங்களும் அம்மாவை காணோன்னு குழந்தைங்களும் பதட்டமா இருக்கீங்களா? என்ன ஷாக்கா இருக்கா? இருக்கோம் உங்க ஒய்ஃபை நாங்க தான் கடத்திட்டு போயிருக்கோம். இதுக்கு சாட்சி தான் உங்க பொண்டாட்டியுடைய வளையல். நீங்க போலீஸ்காரராச்சே, சாட்சி கேட்பீங்களே, அதுக்கு தான் உங்க பொண்டாட்டியோடைய வளையல். ஓகே, நாங்க யாரு, எங்களுக்கு என்ன வேணும்னு நாங்க இன்னொரு லெட்டர்ல சொல்றோம். பாய். அப்பா அம்மாக்கு என்னப்பா ஆச்சு? அப்பா அம்மாக்கு என்னப்பா? ஒன்னும் ஆகாது. கொஞ்சம் சும்மா இருங்க. அம்மா இங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, கண்டுபிடிச்சிடலாம். அம்மா, என்ன மன்னிச்சிருமா. என்னால காமாட்சியும் மறக்க முடியாது, உன்னை அடிவாங்க வச்சதையும் மறக்க முடியாது. நான் உயிரோட இருந்தா நீ என்ன பாக்குறப்போவும் நான் உன்னை பாக்குறப்போவும் 2 பேருக்கும் அந்த ஞாபகமே திரும்ப திரும்ப வரும். வேண்டாமா, நான் செத்து போயிடுறேன். நான் இல்லைங்கிறதுனால கண்டிப்பா தங்கச்சிங்க உன்னை நல்ல முறையில கவனிச்சுக்குவாங்க. இந்த ஜென்மத்துல நான் உனக்கு செய்ய தவறின கடமைகளை எல்லாம் அடுத்த ஜென்மத்துல உன் வயித்துல உனக்கு மகனா பிறந்து கண்டிப்பா செய்வேம்மா. என்ன மன்னிச்சிருமா. நான் போறேம்மா, நான் போறேன். தம்பி, ஒரு நிமிஷம். என்னப்பா அது? வாழ வேண்டிய வயசுல இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? எனக்கு வாழ பிடிக்கல, நான் சாகணும். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. நான் உன்னை தடுக்கல. ஆனா ஏன் உனக்கு வாழ பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிட்டு நீ தொங்கு. ஏன் கேட்கிறேன்னா, அதாவது உனக்கு வந்த பிரச்சனை மாதிரியே நாளைக்கு எனக்கும் வந்தா இதை சரி பண்ண முடியாது, சாவுதான் ஒரே வழின்னு நானும் தூக்க மாட்டிக்கலாம் இல்லையா? அதுக்காகத்தான். எனக்கு வந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. அட, யாருக்கு என்ன மாதிரி பிரச்சனை வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இப்ப நாட்டில் நடக்கிறதெல்லாம் நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கு அப்புறமும் நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்லையா, இந்த வயசுல உங்களுக்கு காதலும் வராது, காதல்னால பிரச்சனையும் வராது. அட, அது ஒண்ணுக்கு தான் வயசு வரம்பே கிடையாது. எனக்கு இப்பவும் வரலாம், இன்னும் 10 வருஷம் கழிச்சும் வரலாம். உன் பிரச்சனை காதல் தானா? ஆமா. ஐயா, என் பேர் சுப்பிரமணி. இந்த முல்லைவாசல் கிராமம் தான் என் ஊரு. அம்மா, என்னம்மா அது? எதுக்குமா இப்படி? இந்த வேலையெல்லாம் நீதான் செய்யணுமா? நான் செய்ய மாட்டேனா? கூட எப்படி? ஏன்பா, வேற யார் செய்வாங்க? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டியவா கூட்டிட்டு வந்திருக்க? எல்லா பொறுப்பையும் அவகிட்ட கொடுத்துட்டு நான் அக்கடான்னு உட்கார்றதுக்கு. எதை பேசினாலும் என் கல்யாண விஷயத்துல தான் போய் முடிப்ப. வேற எதிரடா முடிக்க சொல்ற?
உனக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கலையேன்னு என் நெஞ்சு அரிச்சுக்கிட்டே இருக்கு. உனக்கும் 40 வயசு ஆயிடுச்சு. நீயும் உன் கூட பிறந்த 4 தங்கச்சிகளுக்கும் உன் சித்தி நான் பெத்த 2 பிள்ளைங்களுக்கும் சீரும் சிறப்புமா கல்யாணத்தை பண்ணி வச்ச. நான் எத்தனை தடவை சொன்னாலும் இப்படி பிரிச்சு பேசுறதை நிறுத்த மாட்டியா? நான் எப்பவும் உன்னை சித்தியா நினைக்கல, என்னை பெத்த அம்மாவா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ நினைக்கிற நீ கஷ்டப்பட்டு வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தியே அந்த 6 பேர்ல ஒருத்தியாவது உன்னை கூட பிறந்த அண்ணனாவோ என்ன பெத்த தாயாவோ நினைச்சிருக்காளுங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் மதிச்சு இங்க வந்தாளுங்களா? அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ அத நாம எதுக்கு தப்பா பேசணும்? இல்லப்பா, நம்ம சூழ்நிலை சரியில்லை, அதனாலதான் வரமாட்டேங்கிறாளுங்க. நீ ஒரு கல்யாண காட்சின்னு பண்ணிக்கிட்டு அவங்க கண்ணு முன்னாடி ராஜா மாதிரி வாழ்ந்து காட்டணும். சொல்லுப்பா, எப்ப கல்யாணம் பண்ணிக்கிற? இல்ல உன் மனசுல நீ யாரையாவது நினைச்சிட்டு இருக்கியா? மனசுல நினைக்கிறதெல்லாம் நடந்துருவா போது, நடக்கணும்னு விதி இருக்கணுமா? ஓ, அப்படியா விஷயம்? டேய், நீ நினைச்சதையே வெளியில சொல்லாம நடக்காதுன்னு விதி மேல பழிய போடாத. யார் அது? சொல்லு. வேணாமா, நடக்காது, விட்டுரு. அவங்க ரொம்ப பெரிய இடம். என்னடா பெரிய இடம்? அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே. பொண்ணு யாருன்னு சொல்லு. வெக்கத்தை பாரு. டேய், போதுண்டா, பொண்ணு யாருன்னு சொல்லு. அவ பேரு காமாட்சி. காமாட்சி பேரு நல்லா இருக்கே. எந்த காமாட்சி? பக்கத்தூரு பள்ளப்பட்டி பரமசிவம் பொண்ணு. பரமசிவம் பொண்ணா? ஏமா, என்னாச்சு? அந்த பரமசிவம் பேரை கேட்டாலே பரலோக கண்ணுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. எனக்கும் இப்ப அது தெரியுதுடா சுப்பிரமணி. அம்மா, நான் கல்யாணம் ஒண்ணு பண்ணிக்கிட்டா அந்த பரமசிவம் பொண்ணு காமாட்சியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம். இருந்தா மதுரை ஆடுவேன், இல்லைன்னா பரதேசம் போவேன்னு சொன்ன எப்படிடா? அந்த பரமசிவம் ரொம்ப பெரிய இடம், அதோட கொஞ்சம் ஏடா கூடமான ஆளுன்னு வேற சொல்றாங்க. நம்ம மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சது அவன் வீடு தேடி வந்து கொண்டுடுவானே. அம்மா, அந்த ஆள் இதுதான் என்ன, காமாட்சி நம்ம பக்கம் இருக்காமா? அப்படியா? அப்போ பொண்ணுக்காகவாவது அவன் பணிச்சுதான் போகணும். நேரா அவன் வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்போம். என்ன ஆனாலும் சரி, ஒரு கை பாத்துருவோம். என்னடா கல்யாண வேலைகள்லாம் எப்படி நடக்குது? ரொம்ப ஜோரா அமோகமா நடக்குதுயா. டேய், இது வரைக்கும் இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை யாரும் பண்ணியிருக்க கூடாது, இனிமே பண்ணவும் கூடாது. நான் எதுக்காக சொல்றேன்டா, இந்த கல்யாணத்துக்கு ஸ்டேட் மினிஸ்டர்ல இருந்து சென்ட்ரல் மினிஸ்டர் அத்தனை பேரும் வர போறாங்க. அதனால பரமசிவம் விட்டு கல்யாணம்னாலே ஒரு பந்தா இருக்கணும்டா. அசத்திருவோம்யா. வாமா, உள்ள போலாம். ஏப்பா, இதுதான் பண்ணையார் பரமசிவம் வீடா? ஆமாமா, அவர் பேரை சத்தம் போட்டு சொல்லாத. பேரையே சத்தம் போட்டு சொல்லக்கூடாதுங்கிற, நான் அவர்கிட்ட பொண்ணை எப்படிடா கேட்பேன்? ஆமா, காமாட்சி என்ன விரும்புறா? கண்டிப்பா பரமசிவம் பொண்ணு தர சம்மதிச்சுதான் ஆகணும். என்னமோ போடா, காதல்ங்கிற, கல்யாணங்கிற, காமாட்சிங்கிற, எனக்கு கை கால விட விட நடுங்குதுடா. என்னம்மா இது? இது வரைக்கும் தைரியமா தானே வந்த, இப்போ உனக்கு என்னாச்சு? சரிப்பா, கேட்டு பாப்போம். கடவுளே. பாருங்கடா, கல்யாணத்துல எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஏதாவது குறை இருந்துச்சு உங்களை தொலைச்சிருவன். தொலைச்சு நாங்க பாத்துக்கிறோம்யா. வணக்கங்க. டேய், என்னடா இது? நம்ம ஊர்ல ஐயனார் அருவாளோட நிப்பாரு, அந்த மாதிரி அருவா மீசை வச்சிட்டு இருக்காரு. நான் எப்படி அவர்கிட்ட போய்? யோசிச்சா காரியம் நடக்காதுமா, கேளுமா. கேட்கலான்ற
யாருமா நீங்க? என்ன வேணும்? என் பேரு லட்சுமி. இது என் பிள்ளை சுப்பிரமணி. ஆஹா. நாங்க பக்கத்து ஊருக்காரங்க. ஆஹா. ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? ஏதாவது உதவி வேணுமா? ஆமா, அது வந்து என் பிள்ளை கல்யாண விஷயமா. ஓ, கல்யாணமா? ரொம்ப சந்தோஷம். பணங்காசா, நகை நட்டா, ஆலம்பா, என்ன உதவி வேணுமா கேளுங்க. ஐயா. என்னம்மா, என்ன வேணும் சொல்லு. என்னம்மா இப்படி தயங்குற? வீடு தேடி வந்துட்டு ஐயா கேக்குறாருல, தயங்காம சொல்லுமா. ஐயா, என் பிள்ளை சுப்பிரமணி உங்க பொண்ணு காமாட்சிய காமாட்சியா? விரும்புறாங்க.